கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 28வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாம் எல்லோரும் அசைவில்லாத ராஜ்யத்திற்குரிய தேவ பிள்ளைகள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படிக்கு நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் அவரை தொழுது கொள்ள வேணும். அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேணும். அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேணும். அசைவில்லாத ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி முழு உலகத்தின் ஜனங்களும் வாஞ்சிக்கிறார்கள். வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், மோட்சகதி அடைந்தார், முக்தி அடைந்தார், ஜீவ சமாதியானார் என்று கிறிஸ்தவத்துக்கு வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன சொல்கிறோம்? நான் பரலோகம் செல்ல வேணும். சிலரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இப்படியெல்லாம் வாழ்கிற நீங்கள் பரலோகம் செல்லவா போகிறீர்கள் என்று. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் அவரை தொழுது கொள்ளும்படிக்கு கிருபையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அசைவில்லாத ராஜ்யம், நிலையான ராஜ்யம், நித்தியமான ராஜ்யம், தேவராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரமனின் தேசம் பரலோகம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் என்ன செய்ய வேணும்? வசனம் சொல்லுகிறது ஆராதனை செய்யும்படிக்கு என்று. ஆராதனை நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் பயத்தோடும் பக்தியோடும், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். யோனா என்ற தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலே 1074வது பக்கத்தில் சொல்லுகிறார், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆனால் எபிரேயர் 12:28 நீங்கள் கிருபையை பற்றி கொள்வீர்களாக என்று சொன்னால் மெய்யான தேவ பயம், மெய்யான தேவ பக்தி நமக்கு அவசியம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ளுங்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொன்னால் மெய்யான ஒரு வாழ்வு வாழும்படிக்கு, மெய்யான பயத்தோடும் மெய்யான பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் வாழ்வீர்களாக. அப்பொழுது அசைவில்லாத ராஜ்யத்திலே பங்கு பெற தகுதியுடையவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்கள் யார்? பரலோகத்திலே பங்கடைய போகிறவர்கள் யார்? பரமனின் தேசத்திலே வாசம் பண்ண போகிறவர்கள் யார் என்று கேட்டால், பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் வாழ்கிற தேவஜனம். பயத்தோடும் பக்தியோடும் என்றால் என்ன என்று பார்ப்போமையானால், புதிதாய் பிறந்த ஒரு சில நாட்களேயான ஒரு குழந்தையை நீங்கள் உங்கள் கரங்களிலே தூக்கும்போது அதை மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் கவனத்தோடும் சிரத்தையோடும்
ஏதாவது ஆகிவிடக்கூடாது, சம்பவிக்க கூடாது என்று சொல்லி மிக கவனமாய் பயத்தோடும் பக்தியோடும் ஒரு குழந்தையை நீங்கள் உங்கள் கரங்களிலே தூக்குவதை குறித்து நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். யாருக்கெல்லாம் புரிகிறது? அவருடைய காலை பிடித்து தூக்குவோமோ? அப்படி ஒரு கரத்தை பிடித்து தூக்குவோமோ? தலையை பிடித்து தூக்குவோமோ? எப்படி தூக்குவோம்? புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை உங்களுடைய கரங்களில் எடுப்பதற்கு நீங்கள் எவ்வளவு சிரத்தையோடு, பயத்தோடும் பக்தியோடும் கவனத்தோடும் எவ்வளவாய் நீங்கள் அந்த குழந்தை உங்கள் கரங்களிலே எடுக்க பிரயாசப்படுவீர்கள். புதிதாய் திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கவனமாய் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் கணவனிடத்திலே பேசக்கூடிய மனைவி ஆரம்பகால வாழ்க்கையில் நான் உங்களுக்கு வந்து சொல்லட்டுமா? நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டீர்களே? நான் சொல்ல விரும்புகிறீர்களா? நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீர்களா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் உபயோகிப்பார்கள். திருமணமான புதிதிலே மணவாளனிடத்திலே மணவாட்டி பேசுவதற்கு எப்படி பயந்து பக்தியோடு பேசுவார்கள். காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகி போகும்? நான் சொல்றபடிதான் நீ செய்ய வேண்டும். அங்கே பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. அதுபோல கர்த்தராகி இயேசுவிடத்திலே மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் ஜெபித்துக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? நான் சொல்லுகிறேன், நீர் செய்யும் என்று சொல்லுகிறார். நான் கேட்டால் நீர் கொடுத்தே ஆக வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேணும். ரோமர் 8வது அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரத்தின் 8வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 215வது பக்கம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நீங்களும் என்றால் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யவும் தேவனுக்கு பிரியமாய் வாழவும் பயத்தோடும் பக்தியோடும் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12:28 சொல்லுகிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய மாட்டார்கள், வாழ மாட்டார்கள். ஆராதனையிலே பயமும் பக்தியும் காணப்படாது. ஏனென்று கேட்டால் இவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 228வது பக்கம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மாம்சத்துக்குட்பட்டவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ மாட்டார்கள். ரோமர் 8வது அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் உங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். முதலாவது தோன்றக்கூடிய ஒரு உணர்வு பொறாமை. இரண்டாவது தோன்றக்கூடிய உணர்வு வாக்குவாதம். மூன்றாவதாக இவைகள் நிமித்தமாய் பேதங்கள், பிரிவினைகள், டிவிஷன்ஸ். ஆகவே உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் என்ன இருக்கிறது? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்களவென்றால் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். மாம்சத்துக்குட்பட்ட நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் பயத்தோடும் பக்தியோடும் வாழ தவறி விடுகிறீர்கள். 3 வசனங்களின் கோர்வையை சிந்தித்து பாருங்கள். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள்.
மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ மாட்டார்கள். மாம்சத்தில் நீங்கள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உடையவளாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் மாம்சத்துக்குரியவளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஆனா பேர் என்ன? கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்தவ மார்க்கத்தார், ஆவிக்குரிய ஜனம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இது உங்களுடைய சுய விருப்பமாய் போனது. அசைவில்லாத ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு மாம்சத்துக்குரியவர்களாய் இராதபடிக்கு, மனுஷ மார்க்கமாய் நடவாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுவதாய் காணப்பட வேண்டும். மனுஷ மார்க்கமா, ஜீவ மார்க்கமா? இப்பொழுது உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். நான் உண்மையிலேயே என் மாம்சத்துக்கு உட்பட்டவனாயிருந்து பொறாமையினாலும் வாக்குவாதத்தினாலும் பேதங்களினாலும் நிறைந்திருக்கிறேனா? இல்லை என்றால் இவைகளை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு அவரை சேவிக்கிறேனா? பொறாமை வரும். பொறாமை கொள்ளாமல் இருக்கவே முடியாது. பொறாமை என்பது மனித உணர்வுகளிலே ஒன்று. வாக்குவாதம் வரும், பேதங்களும் வரும். ஏன் வரும் என்றால், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் உங்கள் மாம்சத்தில் இருக்கிறது என்று வேதமே சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 3:3 சொல்லுங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த பொறாமையும் வாக்குவாதமும் பேதமும் இல்லாத போது நீங்கள் ஜீவ மார்க்கத்தை உடையவர்களாய் காணப்படுவீர்கள். மனுஷ மார்க்கத்தை விட்டு விலகுவீர்கள். ஆகவே தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஜீவ மார்க்கத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். மார்க்கு 12வது அதிகாரம் 14வது வசனம் தேவனுடைய மார்க்கம். மார்க்கு 12வது அதிகாரத்தின் 14வது வசனம் தேவனுடைய மார்க்கத்தை சொல்லுகிறது. சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:11 ஞான மார்க்கத்தை சொல்லுகிறது. சங்கீதம் 119:1 உத்தம மார்க்கத்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:10 யூத மார்க்கத்தை சொல்லுகிறது. யோபு 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் சன்மார்க்கத்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தின் 23வது வசனம் துன்மார்க்கத்தை சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 3வது வசனம் வேசி மார்க்கத்தை சொல்லுகிறது. தேவனுடைய மார்க்கம், ஜீவ மார்க்கம், ஞான மார்க்கம், உத்தம மார்க்கம், யூத மார்க்கம், சன்மார்க்கம், துன்மார்க்கம், வேசி மார்க்கம், இத்தனை விதமான மார்க்கங்கள் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கம் என்றால் என்ன? ஆகாய மார்க்கம், கடல் மார்க்கம், தரை மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. ஆகாய விமானம் ஆகாயத்தில் பிரயாணமாகக்கூடிய வழி ஆகாய மார்க்கமாய் அது பிரயாணமாகிறது. கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் மார்க்கம். ஆகவே இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். உத்தம மார்க்கத்தார் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு
1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 19வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 237வது பக்கம். உங்களில் உத்தமர் மார்க்கத்தார், உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே என்று. மார்க்க வேதங்கள் மனுஷ மார்க்கமாய் நீங்கள் நடக்கிறீர்கள், அதே வேளையிலே தேவனுடைய மார்க்கமாய் சிலர் நடக்கிறார்கள். ஜீவ மார்க்கத்தை சிலர் அடைந்திருக்கிறார்கள், சிலர் உத்தம மார்க்கத்திலே நடக்கிறார்கள், சிலர் ஞான மார்க்க இருக்கிறார்கள், ஞானவான்களா ஞான மார்க்கத்தை உடையவர்கள். அதே வேளையிலே துன்மார்க்கரும் இருக்கிறார்கள், வேசி மார்க்கத்தாரும் இருக்கிறார்கள். எல்லா கோயில்களுக்கும் நான் போவேன், எல்லாம் எனக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே வழி என்று சொல்லுகிறார். எதற்கு வழி? அசைவில்லாத ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு இயேசுவே வழியா இருக்கிறார். அவருடைய சத்தியமே வழியா இருக்கிறது. அதன் வழியாகத்தான் நாம் ஜீவ மார்க்கத்தை அடைய முடியும். அல்லேலூயா. தேவையானது என்ன? ரோமர் 8வது அதிகாரத்தின் 9வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 215வது பக்கம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எல்லாருமாய் சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. மாமசத்துக்குட்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க போவதில்லை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமசத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவன் அவரோடு பங்கடைய முடியாது. அசைவில்லாத ராஜ்யத்திலே அவன் காணப்பட மாட்டான், பரலோகத்திலே காணப்பட மாட்டான். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே பொறாமை, வாக்குவாதம், வேதங்கள் எல்லாம் வரும்போது உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த ஆவியான தேவனோடு நீங்கள் பேச வேணும். விடுதலை அடைந்து கொள்ள வேண்டுமேயானால் இதுதான் வழி. இயேசுவே, நான் ஜீவ மார்க்கத்தை உடையவன், உத்தம மார்க்கத்தை உடையவன், தேவனுடைய மார்க்கத்தை உடையவன், உண்மையே உண்மையாய் பின்பற்றுகிற சன்மார்க்கனாய் காணப்படு, எனக்கு நீ உதவி செய்யும். என் ஆவியிலே வரக்கூடிய பொறாமை, எனக்குள்ளா உண்டாகக்கூடிய வாக்குவாதமான ஆர்கியூமெண்ட்ஸ், வேதமான நினைவுகளெல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ண வேணும். உங்கள் ஆவியோடு நீங்கள் பேச வேணும். அந்த ஆவியான கடவுள் உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார். மாற்றங்கள் 2 மாற்றம். ஒன்று இருக்கிற நிலையிலிருந்து கெட்டுப்போவது ஒரு மாற்றம், இன்னொன்று இருக்கிற நிலையில இருந்து நல்ல நிலையை அடைவது ஒரு மாற்றம். மாற்றம் 2 மாற்றம். அதான் முன் மாற்றம், பின் மாற்றம். இப்பொழுது நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். மாம்சத்திலே தான் ஆவி குடியிருக்கிறது. மாம்சம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த மாம்சத்தின் தன்மை என்ன என்று கேட்டால் பொறாமையும் வாக்குவாதமும் பிரிவினைகளையும் பேதங்களையும் கொண்டு வரக்கூடியது. இப்படி இருக்கிற நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடியினாலே நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியுடைய நீங்கள் ஆவிக்குரிய ஜனமாய் மாறுவதற்கு ஆவியான தேவனோடு நீங்கள் ஜெபிக்க வேணும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ண நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்பொழுது ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியார் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுடைய சுபாவத்திலே மாற்றங்களை கொண்டு வருவார். அதுதான் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிற கிருபையின் பிள்ளைகள். அல்லேலூயா. மனுஷ மார்க்கம் என்ன? மனுஷ மார்க்கம் மனதிலே பட்டதெல்லாம் செய்வது. மதம் மனிதனை பரலோகம் கொண்டு போகாது. மதங்கள் சடங்காச்சாரத்தினால் நிறைந்தது. மார்க்கமோ சத்தியத்தினால் நிறைந்தது. ஜீவ மார்க்கம், நானே வழி, நானே சத்தியம்,
நானே ஜீவன் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாகிய கிறிஸ்தவ மார்க்கத்திலே தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை இயேசு சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னால், மதங்கள் அநேகம் இருக்கிறது. அவைகளின் வழியாக ஒருபோதும் நாம் நம்முடைய ஆவியை மாற்றிக்கொள்ள இயலாது. மார்க்கம் முக்கியம். ஆகவே மார்க்கு 12:14 சொல்லுகிறது தேவனுடைய மார்க்கம். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது ஜீவ மார்க்கம். நீதிமொழிகள் 4:11 சொல்லுகிறது ஞான மார்க்கம். சங்கீதம் 119:1 சொல்லுகிறது உத்தம மார்க்கம். அதே வேளையிலே 1 கொரிந்தியர் 11:19 சொல்லுகிறது உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. கிறிஸ்தவத்திலே 2000 பிரிவுகள் இருக்கிறது உலகளவில். அதிலே பிதாவாகிய தேவனை மாத்திரம் யெகோவாவை வழிபடக்கூடிய கூட்டத்தார், மேரியை வழிபடக்கூடிய கூட்டத்தார், இயேசுவை வழிபடக்கூடிய கூட்டத்தார், பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார், அந்நிய பாஷை தரிசனங்கள் வரங்கள் எல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார். இப்படியாக கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்கிறது. இந்த மார்க்க பேதங்களை விட்டு நீங்கள் மனுஷ மார்க்கத்தை விட்டு தேவனுடைய மார்க்கத்திலே, ஜீவனுடைய மார்க்கத்திலே, ஞான மார்க்கத்திலே, உத்தம மார்க்கத்திலே காணப்பட வேண்டுமேயானால் ரோமர் 8:9 வழி சொல்லுகிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஏனென்றால் யோவான் 6வது அதிகாரத்தின் 63 புதிய ஏற்பாட்டிலே 135 பக்கம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது எந்த வசனம்? ரோமர் 8:9. ஆவியே உங்களை உயிர்ப்பிக்கிறது. மரத்து போன பகுதிகளிலே, செத்து போன பகுதிகளிலே, உலர்ந்த பகுதிகளிலே உங்களை உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். அப்ப ஆவி எங்கே இருக்கிறது? வேத வசனத்திலே இருக்கிறது, வார்த்தையிலே இருக்கிறது. அந்த வார்த்தை எந்த வார்த்தை என்று சொன்னால் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். நமக்குள்ளாக எந்த ஆவி வாசம் பண்ணுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறதா, பொல்லாத ஆவி வாசம் பண்ணுகிறதா? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள். ஆகவே தேவனுடைய ஆவி உங்களே வாசம் பண்ணும்படிக்கு அவர் சொல்லக்கூடிய வசனத்திலே ஆவி இருக்கிறது. ஆக யோவான் 6:63 மையப்பகுதி நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய வசனம் எது இன்றைக்கு நமக்கு தேவை என்றால் ரோமர் 8:9
பரிசுத்த ஆவி என்னிலே வாசமாயிருக்கிறார். நான் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன், நான் கிறிஸ்துவனுடையவன். எனக்குள்ளாக பொறாமை வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எந்த பேதங்களையும் கொள்ள மாட்டேன். ஆகவே பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:3 சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய மார்க்கத்திலே, ஜீவ மார்க்கத்திலே, உத்தம மார்க்கத்திலே, சன்மார்க்கத்திலே இருக்கிற என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் வாக்குவாதமும் பொறாமையும் பேதங்களும் உடையவர்களாய் இருக்கக்கூடாது. பொறாமை கொள்ளாதிருங்கள், எதை குறித்தும் வாக்குவாதம் செய்யாதிருங்கள், வேதம் கொள்ளாதிருங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்பது நிச்சயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இருக்கும், உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு மாம்சத்தில் வாழ்கிற நமக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரிய சிந்தனையிலே வாழ்கிறவன், என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்கிற வசனங்கள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு என்று சொல்லி, ஆகவே ரோமர் 8:9 நான் தேவனுடைய ஆவியானவர் என்னிலே வாசமாய் இருக்கிறார் என்று விசுவாசிப்பேன். விசுவாசம், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நான் ஆவிக்குட்பட்ட பிள்ளை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை. எனக்குள்ள வரக்கூடிய பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே நான் கொடுத்து விட்டு நான் ஜீவ மார்க்கத்திலே நடக்க என்னை நானே ஒப்புக் கொடுப்பேன். மத்தேயு 12:19 சொல்லுகிறது, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. வாக்குவாதங்கள், சத்தங்கள் வீதிகளிலே கேட்கப்படக்கூடாது. அவர் யாரோடும் வாக்குவாதம் செய்யவில்லை, அவர் யாரோடும் கூச்சலிடவில்லை, அவர் வீதிகளிலே சண்டையிடவில்லை. இது கர்த்தராகி இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. ஆகவே அவருடைய ஆவியுடையவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள்? வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். வாக்கு பிளஸ் வாதம். வாக்குவாதம் என்றால் என்ன? வாக்கு பிளஸ் வாதம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவர் ஒரு பதில் வார்த்தை சொல்லுவார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இவர் ஒரு மறு வார்த்தை சொல்லுவார். இப்படியாக வாதம் செய்கிறவர்கள் வாக்குவாதம். ஆகவேதான் வாக்குவாதம் செய்ய மாட்டார். இன்றைக்கு நீங்கள் வாக்குவாதம் செய்யாதபடிக்கு, பொறாமை கொள்ளாதபடிக்கு, வேதமற்ற ஒரு வாழ் வாழ வேண்டுமேயானால் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஏன் என்று கேட்டால், தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்ட தேவ பிள்ளையாய் இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் காணப்படுவீர்கள். பயத்தோடும் பக்தியோடும் ஜீவிப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய மார்க்கமாய், ஜீவ மார்க்கமாய், உத்தம மார்க்கமாய், சன்மார்க்கமாய் வாழ்வீர்கள். உங்களிலே பொறாமை காணப்படாது, வாக்குவாதம் காணப்படாது, பேதங்கள் உங்களிலே இருக்காது. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இதுவரையிலும் கடந்து வந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது. உங்களுக்குள்ளே செத்து போன பகுதிகளிலே உயிரை கொண்டு வருகிறது. அது ஜீவனை அடைகிறது. ஆகவே தான் இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள், யோவான் 6:63, நான் சொல்லுகிற, உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனத்தில் பிரதானமான வசனம் ரோமர் 8
9வது வசனம். இருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லவில்லை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவியார் உங்களில் வாசமாய் இருந்தால், if the spirit of God lives in you, ஆங்கிலத்தில் if இருந்தால், மாமிசத்துக்குட்பட்டவனாய் இருக்கிற நான் ஆவிக்குட்பட்டவனாய் வாழ்வதற்கு வழி என்ன என்று கேட்டால், அவருடைய வசனமே என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றும். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 40வது வசனத்திலே, புதிய ஏற்பாட்டிலே 132வது பக்கம், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இயேசு நேரடியாக சொல்கிறார், அப்படி இருந்தும் நான் சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படி இருந்தும் உங்களுக்குள்ளாக அந்த ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. மனமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை. மனதை குறித்து அநேக சித்தாந்தங்கள் சொல்லப்படுகிறது. நீ மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த தியானத்திலே அமர்ந்துகள், ஒரு திசையை பார்த்து மேல் நோக்கி கண்களை மூடி பார், இரு கரங்களை குவித்து ஒற்றை காலிலே நில், நீரிலே மிதப்பாய், முள்ளிலே படுப்பாய், நெருப்பிலே நடப்பாய். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இத்தனை விதமான மார்க்க பேதங்கள் இந்த பூமியில இருக்கிறது. மனமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஆகவே வேதத்திலே வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் நடத்துவீர், காத்துக்கொள்வீர். இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் மனுஷ மார்க்கமாய் நடக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே. ஆனால் நீங்கள் என்றால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்ப ஆவிக்குட்பட்டவர்களாய் நீங்கள் வாழ வேண்டுமேயானால் நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களிலே தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. நீங்கள் வென்றால் அப்படி இருந்தோ உங்களுக்குள்ளாக ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு என்னிடத்தில் வர மனதில்லை. மனதிலே தான் பொறாமை இருக்கிறது, மனதிலே தான் வாக்குவாதம் இருக்கிறது, மனதிலே தான் பேதங்கள் இருக்கிறது. அந்த மனம் இருக்கிறதே, அந்த மனதிலே ஆவியும் ஜீவனும் உண்டாயிருக்கும்படிக்கு அவரிடத்தில் வர வேணும். அவரிடத்தில் யாரிடத்தில் போக வேணும்? யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள், தத்துவ ஞானியிடத்தில் அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரே பேரானவருடைய குமாரன், அல்லேலூயா, அவருடைய குமாரனத்தில் வந்தால் ஆவியும் ஜீவனும் உண்டாயிருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்து, மனதை தைரியப்படுத்து, மனதை அலைபாய விடாதே, மனதை கட்டி பிடித்து நிறுத்து. இப்படியெல்லாம் வெளியே சொல்லப்படுகிறது. ஆள் தியானம். என்ன தியானம்? ஆழ்நிலை தியானம். எப்படியெல்லாமோ உட்கார்ந்து நம்மளாமோ செஞ்சு மனதை ஒருமுகப்படுத்தலான்ட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது?
என்னிடத்தில் வர உங்களுக்கு, இயேசு சொல்லுகிறதை பாருங்கள், என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நீங்கள் மனுஷ மார்க்கமாய் போகிறவர்கள், மனுஷர்களை நாடி போகிறவர்கள். தேவனுடைய மார்க்கமாகிய, ஜீவ மார்க்கமாகிய, ஞான மார்க்கமாகிய, உத்தம மார்க்கமாகிய, சன்மார்க்கராகிய இயேசுவிடத்தில் நீங்கள் வர வேணும். உங்கள் மனதில் எழக்கூடிய பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்கள், மாம்சத்துக்குரியவைகளெல்லாம் மாறி நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடவாமல் ஜீவ மார்க்கமாய், தேவ மார்க்கமாய், உத்தம மார்க்கமாய், சன்மார்க்கமாய், ஞான மார்க்கமாய் நடக்கும்படிக்கு உன்னத தேவனுடைய குமாரனாகிய இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படி இருந்தோ நீங்கள் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. எனக்கு அவளிடத்தில் வர மனம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்களேயானால், அவர் சொல்லுகிற வசனம் என்ன? ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். இப்ப நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனா, ஆவிக்கு உட்பட்டவனா, என்னிலே பொறாமை இருக்கிறதா, என்னிலே வாக்குவாதம் இருக்கிறதா, நான் பேதங்களை கொள்கிறேனா என்று சொன்னால் நான் மாம்சத்துக்குரியவனா, ஆவிக்குரியவனா? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள், ஜீவ மார்க்கத்தை உடையவர்கள், சன்மார்க்கனாய் காணப்படுகிறவன், துன்மார்க்கமாய் வாழ்கிறவன், வேசி மார்க்கத்தாய் உடையவன். வேசி மார்க்கத்தான் பாலித்தீசியம், பல தெய்வ கொள்கை. பல தெய்வ கொள்கை. தெய்வம் என்றால் இயேசு ஒருவரே. அதற்கு ஆதாரம் என்ன? உங்களுக்குள்ளாக உண்மையான மனமாற்றம் வர வேண்டுமையானால் அவரிடத்தில் வர உங்களுக்கு மனம் வேண்டும். உங்களுக்குள்ளாக உண்மையான மனமாற்றம் வர வேண்டுமையானால் அவரிடத்தில் வர உங்களுக்கு மனம் வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆனாலும் அப்படி இருந்தும் நீங்கள் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது ஆவிக்குட்பட்டவளாய் மாறுகிறபடினாலே ஜீவ மார்க்கத்திற்கு தகுதியுடைய தேவ பிள்ளையாய் காணப்படுவீர்கள். நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்குள்ளாக பொறாமை வரும், வாக்குவாதம் வரும், பேதங்கள் வரும், பிரிவினைகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அப்படி வரும்போதெல்லாம் அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். மத்தேயு 12:19 இயேசுவிடத்தில் வருகிற ஒரு தேவனுடைய மனுஷன், தேவ பிள்ளை, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், பொறாமை கொள்ள மாட்டார், பேதங்கள் கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் இயேசுவிடத்தில் வருகிறவர். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய உறவிலே, உங்களுடைய அலுவல்களிலே, பணித்தளங்களிலே, பிரயாணங்களிலே, எல்லா சூழ்நிலைகளிலும் பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் வரும். வராது என்று சொல்லவில்லை வேதம். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவளாய் இருந்தால் அவைகள் உங்களை மேற்கொள்ளும். நீங்கள் ஆவிக்குட்பட்டவளாய் இருந்தால் இயேசுவிடத்தில் வருவீர்கள். அவர் உங்களை ஆவிக்குரிய ஜனமாக மாற்றி இவைகளை சகிக்கும்படியாக மேற்கொள்ளும்படியான ஆற்றலை அவர் கொடுப்பார். ஆகவே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருந்து கிழக்கு முகமாக திரும்பி ஒரு துவாரத்தை அடைத்து மறு துவாரத்திலே சுவாசத்தை விடு, கைகளை நேராக கூப்பு, ஒற்றை காலிலே நில். நீ யோகியாவாய், யோக நிலை அடைவாய், நீ மோட்சகதி அடைவாய். நீ பிராணவாய், பிராணன் போகாது. பிராணாயாமம் சொல்லு, உபநிடதங்களை சொல்லு, உபன்யாசங்களை சொல்லு, சுலோகங்களை சொல்லு, மந்திரங்களை சொல்லு, யாகங்களை செய். மனுஷ மார்க்கம், மனுஷ மார்க்கம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற. அப்படி இருந்தோம் நீங்கள் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை.
மனதில்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு மனதிலே எனக்குள்ளாக அவருடைய ஆவியான வாசம் பண்ணுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். மனதிலே தான், அதே மனம்தான். மனம் பதறுகிறவர்களை பார்த்து இரு மனம் உள்ளவன் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. யாராலும் மனத்தாழ்மையா நடப்பாங்களா? ஒரே மனமா இருப்பாங்களா? அவரே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவங்களா இருப்பாங்களா? இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆவியும் ஜீவனும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதற்கு ஆதாரம். கோடாங்கி அடிக்கிறவன், குறி சொல்லுகிறவன், மந்திரவாதி, மை வைக்கிறவன், அவனிடத்திலே போய் நீங்கள் நின்றால் அவன் சொல்லுவான், நீங்கள் என்னிடத்தில் வராதிருங்கள். சில வேளைகளிலே நாங்கள் பிசாசுகளை துரத்தும் போது என் உடலெல்லாம் எரிகிறது, என்னை வேதனைப்படுத்தாதே, என் கண்கள் எரிகிறது, என் தலையிலே நெருப்பு தழலை கொட்டுவதை போல காணப்படுகிறது. ஏன் அப்படி காணப்படுகிறது? இயேசு உன்னோடு இருக்கிறார். நீங்கள் உண்மையாக இயேசுவை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் செய்வன செய்ய முடியாது. குடுகுடுப்பைக்காரன் உங்கள் வீட்டை கண்டு ஓடி போவான். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள், எம்மனமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள், மதத்திலே சடங்குகள் அதிகம், மார்க்கத்திலே ஆவியே வழி, ஜீவ மார்க்கம். ஆக மதமா ஆன்மீகமா? ஒரு ஆன்மீகம், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு ஜீவ மார்க்கத்துடையவன் பொறாமை கொள்ள போவதில்லை, வாக்குவாதம் செய்ய போவதில்லை, பேதங்கள் இடத்திலே கிடையாது. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 3:1 சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். 8:9 ரோமர், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. உபன்யாசங்கள் கேட்கலாம், உபதேசங்கள் கேட்கலாம், புராணங்கள் வாசிக்க கேட்கலாம், யோக நிலை அடைய வழி சொல்லுவார்கள் கேட்கலாம், பிராணாயாமம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார்கள் கேட்கலாம், தெய்வத்தை அடைய வழி என்ன என்று சொல்லுவார்கள் கேட்கலாம், ஞானம் அடையலாம் என்று சொல்லலாம். இந்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்ற வார்த்தையோட விளக்கம் என்ன என்று கேட்டால், தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். ஜீவனும் ஆத்மா அவனுக்குள்ளாக வந்தது. அந்த ஆவியான தேவனுடைய ஆவியை இவன் இழந்து மனுஷ மார்க்கமாய் நடந்து மாமிசத்துக்குட்பட்டவனாய் இருக்கிறபடினாலே பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உண்டாகிறது. ஆகவே மாம்சத்துக்குள்ளாக இவைகள் வந்து வாசம் செய்யாதபடிக்கு தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருப்பதை எப்படி காண முடியும்? நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது, வாக்குவாதம் கொள்ளக்கூடாது, பேதங்கள் கொள்ளக்கூடாது. மாறாக இயேசுவிடத்தில் வர வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை ஆவியுள்ள பிள்ளைகளா ஜீவனுக்கு எதுவாக நடத்துவார். ஆகவேதான் நான் சொன்னேன், நீங்கள் அவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் இன்னும் அவரிடத்தில் வர மனதில்லாதவர்களாக இருக்கிறீர்கள். நான் அவரிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள், ஆனாலும் மாம்ச மார்க்கமாய் பொறாமை,
வாக்குவாதம், பேதமை உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் இன்னும் அவரிடத்தில் முழுமையாய் வர மனதில்லாத தேவ பிள்ளையாய் காணப்படுகிறீர்கள். அப்போ எனக்குள்ளாக தேவ ஆவி வாசமா இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தேவாவினால் நிரப்பப்படுகிறேன், தேவாவியினால் நடத்தப்படுகிறேன், தேவாவியுடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். எப்படிப்பட்ட வசனம்? எல்லா புராணங்களிலும், இதிகாசங்களிலும், மதங்களிலும், மார்க்கத்திலும் இந்த கனி ஒரு முக்கியமான இடத்தை பெறும். தெரியுமா உங்களுக்கு? கனி இல்லாம ஒண்ணுமே இல்லை. கனி இருக்க காய் கவர்ந்தற்று. அவர் ஏன் சொல்றார்? நற்குணங்கள், நல்ல சுபாவங்கள், நல் வழிமுறைகள், இவைகள் தான் கனிகள். அப்ப நான் ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய கூட்டத்தார், அசைவில்லாத ராஜ்யத்தில் பங்கு வருவேன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்து அவர்கள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உடையவர்களாக இருந்தால் அவர்கள் இன்னும் மாம்ச மார்க்கமாய் வாழ்கிறவர்கள். அவர்கள் இன்னும் ஜீவ மார்க்கத்துக்கு வரவில்லை, தேவ மார்க்கத்துக்கு வரவில்லை, ஞான மார்க்கத்தை அடையவில்லை, உத்தம மார்க்கத்துக்கு வந்து சேரவில்லை. அவர்கள் இன்னும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறபடினால அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படி இருந்தோம் உங்களுக்கு என்னிடத்தில் வர மனமில்லை. இப்பொழுது உங்களை நீங்களே நிதானிக்கும்படியான வேளையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நான் எதை பார்த்தாலும் பொறாமை கொள்ளுகிறேனா இல்லையா? நான் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்கிறேனா இல்லையா? நான் எதையுமே ஒரு பேதமாய் நான் இப்படி இருக்கிறேன், அவள் அப்படி இருக்கிறாள் என்று கொள்ளுகிறேனா? நிதானித்து பாருங்கள். நீங்கள் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டுமையானால், எதை குறித்து வாக்குவாதம் செய்யாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமையானால், நீங்கள் எதையும் ஒரு வித்தியாசமாய் பேதமாய் நினைக்காமல் இருக்க வேண்டுமையானால் இயேசுவிடத்தில் தான் வர வேண்டும். ஏன் என்று கேட்டால், அந்த ஆவியான தேவனை இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனுக்குள்ளாக ஆவியை கொடுத்தார். இது எப்படி உண்மை என்று சொன்னால், பிசாசு பிடித்தவனிடத்தில் நீங்கள் போய் கேளுங்கள், இயேசு என்று சொல்லு. நான் சொல்லவே மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, அந்த வார்த்தையை சொன்னாலே என் உடலெல்லாம் எரிகிறது. மாந்திரியவாதிடத்திலே போய் சொல்லுங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கு ஏவுதல் செய்ய முடியாது, கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கு மை வைக்க முடியாது. நான் வைத்தால் அது என்னையும் வந்து கழுத்தை நெரிக்கும். இதே வேற்று மார்க்கத்தாருக்கு ஏவுதல் செய்ய சொன்னால் உடனே செய்வான். அதற்கான வழிமுறைகளை அவன் உடனே செய்வான். சத்தியம் என்ன? ஜீவ மார்க்கம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு மனுஷ மார்க்கமான பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இவைகளை விட்டு ஓயுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், தெய்வத்தை வழிபடுகிறேன், நான் ஜீவ மார்க்கத்தை உடையவன், நான் சன்மார்க்கன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒவ்வொன்றுக்கும் பொறாமைப்பட்டு கொண்டிருந்தால், வேதாகம சரித்திரத்திலே பொறாமையினாலே தான் முதல் கொலை நடந்தது. பொல்லாதவன் தேவதூதன், கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் பொறாமை கொண்டு விழுந்து போனான். ஆகவே வார்த்தை ஆகிய கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரே வார்த்தை, என் வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டுமையானால், நான் கடவுளை வழிபடுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள், உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திலே தான் வாழ்கிறீர்கள், இன்னும் ஆவிக்குரிய வாழ்வு வாழவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே நீங்கள் இந்த வசனத்தின் பக்கமாய் வர வேண்டும். உண்மையிலே ஒரு தெய்வீகமான வாழ்வு வாழ்கிறேன், ஒரு பக்தியுள்ள வாழ்வு வாழ்கிறேன், பயபக்தியோடு வாழ்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எதற்குமே பொறாமை கொள்ளக்கூடாது. மனிதனை கொல்லக்கூடிய ஒரே ஒரு பிரதானமான சுபாவம் பொறாமை. பொறாமை கொள்ளாது கடவுளத்திலே வர வேணும். என்னை இம்மட்டு நீர் கிருபையாய் நடத்துகிறீர், அது எனக்கு போதும், நீரே என் தேவன், நான் மாம்ச மார்க்கமாய் நடக்க மாட்டேன், மனுஷ மார்க்கமாய் நடக்க மாட்டேன், ஜீவ மார்க்கமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் இந்த நாளில் இருந்து பொறாமை கொள்ளவே மாட்டேன். பொறாமை வரும்போதெல்லாம் நீங்களே உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க.
எனக்குள்ள பொறாமையே வரக்கூடாது இயேசுவே, நான் எதை குறித்தும் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், எனக்கு கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஏன் வாக்குவாதம் செய்ய போகிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அப்படிப்பட்ட மனநிலை, மன நிறைவு, மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம், மன நிறைவு, மன மாற்றம், மன வேதனை, மன துக்கம், மன சஞ்சலம், மனம் தளர்தல், மனமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை. கிறிஸ்தவ தேவாலயம் ஒரு மனநல மருத்துவமனை, உங்கள் மனதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம். ஏன் என்று கேட்டால், ஆவியான தேவன் அவர் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆனபடியினாலே அவரிடத்தில் வர உங்களுக்கு மனம் உண்டாவதாக. கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே இன்னும் மனதிலே அவர் விட்டு தூரமாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே அசைவில்லாத ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்திலே பங்கடைய வாய்ப்பே இல்லை. ஏமாந்து போகாதீர்கள். உங்களுடைய மனதிலே நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் பரலோகம் போவேன், மோட்சம் போவேன், சொர்க்கம் போவேன், சிவலோக பதவி அடைவேன், வைகுண்டத்துக்கு செல்வேன், கடவுளை தரிசிப்பேன், நான் சந்தோஷமாய் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் ஏமாந்து போகாதீர்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வாஞ்சிக்கிறவர்கள் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் வாழ்வீர்களா? அப்ப அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்கிற பிள்ளை மாற வேண்டுமே. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்களே. உங்கள் மாமிசத்தில் இன்னும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்கிறது. இவைகள் ஒழிந்தால் நீங்கள் தேவனுக்குரியவர்களாய், ஆவிக்குரியவர்களாய், கடவுளுக்குரிய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். அதற்கு ஒரே வழி, என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது உண்டா? என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது உண்டா? 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 329வது பக்கம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன், ஆகவே அவரிடத்தில் நீங்கள் வர வேண்டும். அவரிடத்தில் தான் ஜீவன் இருக்கிறது, அவரிடத்தில் தான் உயிர் இருக்கிறது, அவரிடத்தில் தான் வாழ்வு இருக்கிறது, அவரிடத்தில் தான் பிழைப்பு இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன் என்று சொன்னவே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே சங்கீதம் 16:11 பழைய ஏற்பாட்டில் 678வது பக்கம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கர்த்தர் இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அசைவில்லாத நகரமாகி அங்கே நான் பங்கு வருவதற்கு உண்மையான தெய்வ பயமும் உண்மையான தேவ பக்தியும் அவருக்கு பிரியமான வாழ்வும் என்னிடத்தில் உண்டாயிருக்கும்படிக்கு கிருபையை நான் பற்றிக்கொள்ள வேண்டும். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 28வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுக்கு பிரியமாய் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அந்த கிருபைக்கு சொந்தக்காரர் யார்? கர்த்தராகிய இயேசு. அவர் கிருபை மிகுந்தவர், தீங்குக்கு மனசாபப்படுகிறவர், சாவியருடைய சாவை விரும்பாத தெய்வம். ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், நான் மாயையான காரியங்களை பின்பற்ற மாட்டேன், மெய்யான காரியத்தை பின்பற்றிக் கொள்வேன் என்று அவரிடத்தில் வருவீர்களேயானால் அவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் யார்? பொறாமை கொள்கிறவர்கள், வாக்குவாதம் செய்கிறவர்கள், வேதங்களை உடையவர்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் யார்? எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவிடத்தில் வருகிறவர்கள். என்னை பொறாமை கொள்கிறது, இயேசுவை என்னை விடுவியும். நான் வாக்குவாதம் செய்ய வேண்டும், சச்சரவு செய்ய வேண்டும், சண்டை செய்ய வேண்டும் என்று என் உள்மனது பேசுகிறது. என் மனதை உமக்கு தருகிறேன்.
என் நிலை இப்படித்தான், அவர் என்னை இப்படித்தான் வைத்திருக்கான் என்று சொல் நான் நினைப்பேன். என்னை விட அவன் மேன்மையா இருக்கிறான் என்று சொல் நான் பேதம் கொள்ள மாட்டேன். ஆகவே மனித வாழ்விலே மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உடையவர்கள். அதே வேளையிலே இந்த மனுஷ மார்க்கத்தை விட்டு ஆவிக்குரிய வாழ்வு வாழ வேண்டுமே ஆனால் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து குமாரனை உடையவனாய் மாற ஜீவனை பெற்றுக்கொள்ள வேதம் நம்மை அழைக்கிறது. ஆகவே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் ஜீவ சுவாசம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம் ஜீவ விருட்சம், ஆதியாகமம் 7வது அதிகாரம் 4வது வசனம் ஜீவ ஜந்துக்கள், யோபு 10வது அதிகாரத்தின் 6வது வசனம் ஜீவ காலம், யோபு 30வது அதிகாரத்தின் 23வது வசனம் ஜீவாத்மா, சங்கீதம் 36:9 ஜீவ ஊற்று, சங்கீதம் 69:28 ஜீவ புஸ்தகம், நீதிமொழிகள் 6:23 ஜீவ வழி, உன்னத பாட்டு 4:15 ஜீவ தண்ணீர், எரேமியா 10:10 ஜீவனுள்ள தேவன், எரேமியா 44:26 ஜீவனின் ஆணை, எசேக்கியேல் 1:20 ஜீவனுடைய ஆவி, எசேக்கியேல் 1:22 ஜீவனுடைய தலை, எசேக்கியேல் 35:16 ஜீவ பிரமாணம், எசேக்கியேல் 47:9 ஜீவ பிராணி, மார்க் 10:17 நித்திய ஜீவன், யோவான் 6:35 ஜீவ அப்பம், யோவான் 6:57 ஜீவனுள்ள பிதா, யோவான் 8:12 ஜீவ ஒளி, அப்போஸ்தலர் 3:16 ஜீவாதிபதி, அப்போஸ்தலர் 5:20 ஜீவ வார்த்தை, யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் ஜீவ கிரீடம். அசைவில்லாத நகரத்திலே பங்கு பெற வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆகவே ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுக்க உங்களுக்கு வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் வந்தால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசுவை உடையவர்களாய் மாறும்படிக்கு மாம்ச மார்க்கமாய் நடவாமல் பொறாமை ஒழிவதாக இயேசு நாமத்தினாலே, வாக்குவாதங்கள் ஒழிவதாக இயேசு நாமத்தினாலே, பேதங்கள் ஒழிவதாக இயேசு நாமத்தினாலே நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் மாறுவீர்களாக இயேசு நாமத்தினாலே. எல்லாரும் எழுந்திருப்போம்.